ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூசான் அனுப்பின அந்த 2 டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா தரமட்டமாக்கிடுச்சுங்க. நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, இந்த பில்டிங் வந்து மறைஞ்சுதான் இருக்கு, நல்ல வேலை நீ கூட வந்த, இல்லாட்டி இந்த பில்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ரொம்ப நாளாக இருக்கும் அப்படின்னு அந்த பால் வச்சிருக்கக்கூடிய அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. தோ பாடுறா, டீமன் ஸ்லேயரை பிடிக்கலான்னு பார்த்தா கூடவே பிளட் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமன் கூட இருக்கே அப்படின்னு அந்த பால் வச்சிருக்க டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நம்ம நெசுகோவை தான் அது மீன் பண்ணுது. எப்பவும் நீ இப்படி தான்ப்பா இருக்க, எடுத்தவங்க அவுத்தோன்னு இருக்க பாரு, உன்னால என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு அப்படின்னு அந்த இன்னொரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஏன்டாடே, இந்த மாதிரி நேரத்தில் கூட உன் ட்ரெஸ் தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லி அந்த பால் வச்சிருக்கக்கூடிய அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்குது. இப்போ அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பால் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. அது சாதாரண பால் மாதிரியே தெரியல, சும்மா அந்த வீட்டே வந்து பார்த்தீங்கன்னா தரமட்டமாக்குது. டேய் தம்பி, ஒளியறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீயா வெளியே வந்துட்டானா கம்மியாக தான் அடிப்பேன், இதுவே நானா கண்டுபிடிச்சனா போட்டு பொழந்து எடுத்துருவேன், எங்க வெளியே வா பார்க்கலாம் அப்படின்னு அந்த பால் வச்சிருக்க பொண்ணு வேற பயங்கரமா மிரட்டுது. இப்போ அந்த டீமன் வந்து திருப்பி அதோடைய பால் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுது. அது ஒரு மாதிரி ஜிக்ஸாக் ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இப்போ அது அப்படியே வந்து நம்ம யுஷிரோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டாக்கிடுது. நெசுகோ உள்ள போய் அந்த அடிப்பட்ட லேடியை வந்து வெளியே எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம டமாயும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம நெசுகோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போறா. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்ட டீமன்ஸ் மாதிரி இதுங்க ரெண்டும் கிடையாது, இதுங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். ஓ, நீ தான் இந்த ஆர்டர் ஃபார் இயரிங்ஸ் போட்டிருக்கவனா? டே தம்பி, உன்னை தான்ப்பா நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்ல, என்னது என்ன தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறான். இப்போ அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக அதோடைய பாலை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுது. நம்ம ஹீரோ வந்து அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுறான். எப்பா பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது இப்போ அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா தானாக அங்கிட்டு இங்கிட்டுமா மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த பாலால் தானாக கூட மூவ் ஆக முடியும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இது வந்து யுஷிரோட தலையை வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ நம்ம யுஷிரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டு இருக்கு. அவனோட பாதி வாய்க்கிட்ட வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இதுக்கு தான் இவன் வேணான்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பால் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா யாருப்பா அது உள்ள ஓவராக கத்துறது, டேய் வெளியே வாடா, நான் 12 கீஸு கீழே ஒருத்திடா, முடிஞ்சா நான் தோக்கடிச்சு காமிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சவால்லாம் விடுது. 12 கீஸுக்கியா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அப்படின்னா அதில் இருக்கிறவங்களாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு நம்ம யுஷிரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அந்த டீமனுக்கு வந்து 4 ஆர்ம்ஸ் மாதிரி திடீர்னு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா 6 கை வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சிக்குது. இப்போ 6 கையில ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 6 கையில் இருக்கிற பாலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவள் அட்டாக் பண்ணுறா. ஒரு பாலே நம்ம ஹீரோக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த 6 பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு பொழந்து எடுக்குது. என்னதான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை வெட்டினாலும் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண தான் செய்யுது. இப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். அந்த பால்ல இருந்து 2 டீமனோட சென்ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. இப்போ டமாயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோஸை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுக்கு வந்து என்ன ஆரோ அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பேப்பரை வச்சுக்கோ, இது மூலியமா உன்னால் வந்து அந்த ஆரோஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு தரான். நம்ம ஹீரோவும் இப்போ தான் பார்க்குறான். இப்போ தான் நம்ம ஹீரோ கண்ணுக்கு அந்த ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த ஆரோ மூலியமாக தான் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. தேங்க்ஸ்பா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறான். இப்போ நெசுகோ அந்த இடத்துக்கு வர, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டீமனை நீ பார்த்துக்கோ, மிச்சம் இருக்க அந்த பால் டீமனை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா போகிறா. ஹானஃபுடா இயரிங்ஸ் நீ தானே அது அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது அந்த பாலை வச்சு. இப்போ நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோஸ்லாம் காணாமல் போயிடுது. நம்ம ஹீரோவும் இதாண்டா சாக்கா அப்படின்னு சொல்லி வாட்டர் பிரீத்திங் 3rd ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பாலோடையும் சேர்த்து அந்த டீமன்ஸோட 6 கையும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுறான். இது அந்த 12 கீஸு கீழே ஒன்று தானே சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, டமாயை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளட் சாம்பிள் கிடச்சிச்சின்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலாக டமாயா வந்து போன எபிசோடில் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நெசுகோ திருப்பி வந்து ஹியூமனாக மாற்றணும்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து மூசன் கிட்ட வந்து டேரெக்டாக பிளட் வாங்கினேன், அந்த 12 கீஸுக்கியோட பிளட் வந்து எனக்கு தேவைப்படுது, அப்போ தான் வந்து என்னால் வந்து நெசுகோ வந்து ஹியூமனாக மாற்ற முடியும் அப்படின்னு டமாயா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பா. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பிளட் சாம்பிள் எல்லாம் நான் எடுத்து தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த பால் வச்சிருக்க டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்குது. எனது ஏன் பிளட் சாம்பிளை நீ எடுக்க போறியா, அதை முடிஞ்சா பார்த்துக்கூட அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திமிரா சொல்ல, டாஞ்சிரோ பார்த்து, அது உண்மையாகவே 12 கீஸு கீழே ஒன்றா இருந்ததுன்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து சண்டை போட அப்படின்னு நம்ம யோசிரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதான் கரெக்டான நேரம், வாங்க எஸ் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம டமாயை பார்த்து சொல்ல, டமாயை ஷாக் ஆயிடுறா. சும்மா வெள்ளான லேடி அப்படின்னு நம்ம யோசிரோ வேற சமாளிக்கிறான். நெசுக்கு வந்து அந்த ஆரோ டீமன் வந்து பார்த்தீங்கன்னா
அட்டாக் பண்ணிருக்கும் போது திடீர்னு அந்த ஆரோ டீமன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நெசுகோவை அட்டாக் பண்ணிடுது. இப்போ அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அதோடைய 6 கையை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஜென்ரேட் பண்ணிடுது. இது என்ன இவ்வளோ சீக்கிரமாக ரீஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே வந்து உள்றா. இப்போ யோஷிரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து, ஹே டாஞ்சிரோ, நீ வந்து அந்த ஆரோ யூஸ் பண்ணக்கூடிய டீமனை பாரு, நாங்கள் வந்து அந்த பால் யூஸ் பண்ணக்கூடிய டீமனை பார்த்துக்குறோம் அப்படின்னு நம்ம யோஷிரோ சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நெசுகோ கிட்ட சொல்கிறா. இப்போ நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா டமாயாவும் யோஷிரோவும் பார்க்க, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தம்பியை பார்க்குற மாதிரி இருக்கு. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோ வந்து இப்போ அப்படியே அந்த டீமனோட கழுத்தை வெட்டலான்னு சொல்லி போக, நம்ம ஹீரோக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட்டும் தெரியுது. இப்போ அப்படியே வெட்டலான்னு போகும்போது அந்த டீமன் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடுது. இப்போ அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோவை யூஸ் பண்ணியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டுமா அடித்து அட்டாக் பண்ணுது. அந்த ஆரோ வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்குது. நம்ம ஹீரோவை போட்டு செம்ம அடி அடிக்குது. இப்போ அப்படியே அந்த ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே மேலே கூட்டிகிட்டு போய் விட்டுருது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக லேண்ட் ஆகும்போது வாட்டர் ப்ரீதிங்கை வச்சு அப்படியே லேண்ட் ஆயிடுறான். ஸோ நம்ம ஹீரோக்கு பெருசாக இன்ஜூரி ஆகல. இப்போ நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வச்சிருக்கக்கூடிய டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. நம்ம யோஷிரோ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி அப்படியே மறைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் அட்டாக் பண்ணுறான். டமாயா மேலே கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு இதான்டா கதி அப்படின்னு யோஷிரோ சொல்ல, ஓ டமாயா இங்கே இருக்கால போடு அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு லக்கு தான் அப்படின்னு அந்த டீமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆகுது. இப்போ அந்த டீமன் வந்து திருப்பி பாலை வச்சு அட்டாக் பண்ண நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை கிக் பண்ணலான்னு பார்க்குறா. ஆனால் கிக் பண்ணதுக்கு நம்ம நெசுகோவோட காலை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. இப்போ அந்த டீமன் வந்து நம்ம நெசுகோ ஒரே கிக்கு தான். நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துட்டு அந்த பில்டிங்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போய் உண்டுறா. நம்ம நெசுகோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அவளால் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் பண்ண முடியல. ஸோ நம்ம டமாயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறா. நம்ம நெசுகோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டமாயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரியே தெரியுறா. இந்த சைடு நம்ம டாஞ்சிரோவை பார்த்தா அவனால் அந்த ஆரோ டீமன் கிட்ட கூட வர முடியல. ஏன்னா கரெக்டாக கிட்ட வரும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோவை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹீரோவால் அந்த டீமனை டச்சு கூட பண்ண முடியல. நான் எப்படியாவது இவனை தோக்கடிக்கணும், அவன் கையை வச்சு தான் அந்த ஆரோஸை கண்ட்ரோல் பண்ணுறான்னு நினைக்கிறேன், முதல்ல அவன் கையை வெட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ அந்த ஆரோஸ்லாம் திருப்பி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு டாச் பண்ணுறான். ஆனால் திருப்பி அந்த ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டுமா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சொருவி விட்டுருது. இப்போ அப்படியே அந்த ஆரோவை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட கையை அப்படியே துண்டாகிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே மரத்து மேலே ஏறி ஒரு பல்ட்டி அடிக்க அந்த ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுது. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக என்னோட ஸ்டாமினா வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த டீமன் வந்து நான் அசால்ட்டாக கொண்டுரும், ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே அந்த டீமன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி போக அந்த டீமனும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆரோவை யூஸ் பண்ணுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரீதிங் யூஸ் பண்ணி அந்த ஆரோவோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து போய்கிட்டு இருக்கான். அந்த ஆரோவோட சேர்த்து நம்ம ஹீரோ வந்து போய்கிட்டு இருக்கறனால நம்ம ஹீரோவெல்லாம் அந்த ஸ்வாடை கூட தூக்க முடியல. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த ஆரோஸோட சேர்த்துட்டு போய் அடிக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. இப்போ அப்படியே அந்த டீமனோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறான். இப்படியே இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்குள்ள வீடியோ. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.